ஹலோ மக்களே! வீரா மாறன் சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கன்சீவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விஜி பண்ணக்கூடிய அலம்பல் தாங்கவே முடியல. அதுல இவங்களுக்கு ஒரு வளகாப்பு வேற வச்சிருக்காங்க. எப்படி அந்த விஜியோட நாடகத்தை எல்லாம் முடிவு கட்டுற மாதிரி நம்ம மாறன் ரிப்போர்ட்டோட வந்து அதிரடியா களத்துல இறங்குவாங்கன்னே சொல்லலாம். அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விஜியும் இந்த முத்துலட்சுமி என் பக்கத்திலேயே வரக்கூடாது. பிருந்தா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க என்னோட பக்கத்துல வந்தாலே எனக்கும் என் குழந்தைக்குமே ஆகாம போயிரும்னு சொல்றாங்க. அத கேட்ட வள்ளியும் அவங்க என்ன வந்து பண்ணிட போறாங்க? ஜஸ்ட் ஆசீர்வாதம் தானே பண்ணுவாங்க. அதுக்கு போய் நீ இப்படியெல்லாம் பேசுறியேன்னு சொல்றாங்க. என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதா இல்ல. அவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. அவ்வளோதான்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க விஜி. எல்லா சொந்தக்காரங்களுக்கு முன்னாலேயும் வச்சு இந்த விஜய் பண்ணக்கூடிய அலம்பல் தாங்க முடியலன்னே சொல்லலாம். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்மணியும் என்னடா விஜய் இப்படியே பண்ணிட்டு இருக்கா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமே, என்ன பண்றதுன்னு யோசிச்சு அப்படியே நம்ம வீராக்கு கால் பண்றாங்க. வீராவும் கஸ்டமர் கூட்டிட்டு ஆட்டோல டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்மணியும் வீரா கிட்ட, என்னாச்சு வீரா, இவ்வளோ நேரம் ஆகுது, நம்ம மாறனை காணவே இல்லை, அவன் எங்க போனா, ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லா ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டானா, சீக்கிரமா வந்துடுவானா, இங்க விஜிக்கு தொல்லை தாங்க முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்கவும் விஜி பின்னாடியே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு, என்னக்கா இங்க நின்றுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்மணியும், இல்லை விஜி, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், ஒரு சமயம் இவ எல்லாத்தையும் கேட்டிருப்போலோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. சரி, நம்ம எல்லா உண்மையும் கொஞ்சம் சொல்லிடுவோன்னு கண்மணியும் விஜய் கிட்ட, இல்லை ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, அந்த மாறன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிப்போர்ட் எடுத்துட்டு வரலான்னு இருக்கானா, எதுக்கும் நீ உஷாரா இருந்துக்கோன்னு சொல்ற மாதிரி நம்ம கண்மணி பேசிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட விஜய் சும்மா விடுவாங்களா? எனக்கு தெரியாம இவ்வளோ வேலையெல்லாம் பண்றீங்களா நீங்க? உங்களையெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். இரு, உங்களுக்கு இருக்க ஆப்புன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபோன் பண்ணிடுறாங்க. அப்படியே ஃபோன் பண்ணிட்டு, அங்க மாறன் என்னோட ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு வந்திருப்பான், அவன் கண்டிப்பா இங்க வீட்டுக்கே வந்துடக்கூடாது, வழியிலே ஏதாவது பண்ணிருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அந்த ஆளும், கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே செய்திடலாம், இனி அவன் உங்க பக்கமே திரும்பி பார்க்க போறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே விஜய் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. எப்படிதான் அவன் வந்து எல்லா உண்மையை சொல்ல போறான்னு நானும் பார்க்குறேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீராவுக்கும் பயங்கர டென்ஷன் ஆயிடுது. என்னவா இருக்கும், மாறனுக்கு நம்ம எதுக்கும் கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க எடுத்த மாதிரி இல்லை. விஜய்க்கும் சொந்தக்காரங்கெல்லாம் நம்புற மாதிரியே ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருக்கு. இதெல்லாம் கவனிச்ச வள்ளிக்கும் என்ன இங்க நடக்குதுன்னே புரியல. எப்ப இந்த மாறன் வந்து உண்மையை சொல்றதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் அவங்க அம்மாவை பத்தியெல்லாம் பெருமையா பேசிட்டு அந்த முத்துலட்சுமியை அவமானப்படுத்திட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்து பார்த்த முத்துலட்சுமியோட பொண்ணுங்களும் இந்த விஜய்க்கு என்னதான் வந்தது, எப்பவும் நம்ம குடும்பத்தை இழுத்துட்டு இருக்காளேன்னு கோபப்படுறாங்க. வள்ளியும், எதுக்கு இப்போ அவங்கள தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்க, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்துக்கு காரணம் உன் மாமா இருக்க தைரியம் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல எல்லா ஃப்ராடுத்தனமும் பண்ண விஜியும் விடாம பேசிட்டே இருக்காங்க. எங்க குடும்பத்தை பத்தி தெரியுமா, அவங்க யாரு என்னன்னு புரியுமா அப்படியெல்லாம் கேட்கவும் வள்ளியும், உங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இத்தனை நாளாட்டு நம்ம குடும்பத்துல ஒட்டம் உறவும் இல்லாதது காரணமே அதுதானே, இதுக்கு முன்னாடி ராமச்சந்திரன் அண்ணன் கடையிலேருந்து திருடிட்டு போனவர் தானே உங்க அப்பா, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே விஜியும் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர மாறனை சில ஆட்கள் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. மாறனை, யாருடா இது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜயா தான் இருக்கும், அவள் அனுப்புன ஆட்களை தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடித்து துவம்சம் பண்ணிகிட்டே வராங்கன்னே சொல்லலாம். வீராவும் மாறன் கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரலையேன்னு யோசிக்கிறாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா கண்மணி எல்லாம் எப்பதான் இந்த மாறன் வந்து உண்மையை சொல்லுவான்னு புரியலன்னு நினைச்சிட்டே இருக்காங்க. ஒரு வழியாட்டு மாறன் இந்த வாட்டி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்கன்னே சொல்லலாம்.